இத்தனை வருஷமா என் அம்மா இதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாமலே வளர்ந்துட்டேன். நீங்கள் அப்படி இருக்காதீங்க. ஹாய் டியர்ஸ். என்னடா மிளகாத்தூள் இடிக்கிறதுலாம் ஒரு வேலையா? கடைக்கு போனால் பேக்கெட்டாக கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை. குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் எங்களுக்காக ரெடி பண்ணுறது. மேக்ஸிமம் காரக்குழம்பு, கறி குழம்புலேருந்து எல்லா குழம்புக்கும் இந்த மிளகாத்தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். 1 கிலோ மிளகாவுக்கு 1.5 கிலோ மல்லி, மற்ற பொருள் எல்லாமே 50 கிராம் சீரகம், சோம்பு, மிளகு, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள், தேவைப்படுறவங்க கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துப்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் சேர்த்துப்போம். என்ன இந்த பொருள்லாம் வாங்கி அப்படியே கடையில் கொடுத்தா அரைச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் இல்லை. என்னென்னா இது எல்லாத்தையும் நல்லா காய வைக்கணும். நல்லா காயலை அப்படின்னா நம்ம வடை சட்டியில் போட்டு வறுத்து எடுக்கணும். அது மட்டும் இல்லை, நான் முதல்ல வீடியோவில் காட்டினால அந்த மாதிரி குத்தி எடுத்துகிட்டு போனால் தான் எங்கள் ஊரில் இருக்க மிஷினில் அரைப்பாங்க. அதுக்காக அதை அப்படி குத்தி எடுத்துக்கிட்டு போகணும். இதிலலாம் இல்லை சம்பவம். இதை எடுத்துக்கிட்டு போய் மிஷினில் கொடுக்குறோம் பாருங்கள். அங்கே கொட்டினதுக்கப்புறம் அந்த ரூமே பற்றிக்கிட்டு எரியுது. மூஞ்சி வாயெல்லாம் எரியுது. ஏன்னே தெரியல. மிஷினு தான் அரைக்குது, நமக்கு தான் கை கால்லாம் திகு திகுன்னு எரியுது. ஏன்னு தான் புரியல. இதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை ஆற வச்சு திருப்பி அதை மிஷினில் கொட்டணும். அதுக்கப்புறம் தான் அது நைஸாக வரும். ஃபஸ்ட்டு 2 டைம் போடும்போது அது நைஸாக வராது. இவ்வளோ விஷயம் இருக்குன்னே எருமைக்கடா வயசானதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. உங்களுக்காவது தெரியுமா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சின்ன சின்னதாக நினைக்கிற நிறைய வேலையில் நிறைய கஷ்டம் இருக்குது. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்கள். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, bye.